செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பேச அனுமதி மறுத்ததால் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 103 அடியை தாண்டியது. கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்தில் தமிழக அரசு ஒப்புதல் தரவில்லை என்று ஆர்டிஐ தகவல் அளித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய மந்திரி பதில் சொல்வாரா என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். தாம்பரம் பணிமனையில் பராமரிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் மின்சார ரயில் சேவை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நெல் விவசாயத்தில் போதுமான வருமானம் இல்லை என விவசாயிகள் நினைக்கும் வேளையில் இன்று ஐடி ஊழியர்களுக்கு இணையான வருவாய் விவசாயத்திலும் சாத்தியம் என்பதை பல முன்னோடி விவசாயிகள் நிரூபித்து காட்டி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே 10 வயது சிறுமியை ஐடி ஊழியர் அரிவாளால் வெட்டியதால் பரபரப்பு நிலவியது. தனது வீடியோவில் தவறான தகவலை வெளியிட்டுள்ளார் முதலமைச்சர் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். உதயநிதி துணை முதல்வர் ஆவது குறித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதில் திமுக கட்சியிலே அது ஒரு கம்பெனி என்று செல்லூர் ராஜு பதிலளித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டை தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெங்களூரு விடுதியில் இளம்பெண் கொடூர கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனால் மத்திய பிரதேசத்தில் இளைஞர் அதிரடி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதே ஒவ்வொரு இந்தியரின் லட்சியம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நிலத்தகராறால் வாக்குவாதம் ஏற்பட்டு இளம்பெண்ணை முதல் தளத்தில் இருந்து தள்ளிவிட்ட அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் ராமதாஸ் என்று சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். இந்திய குடும்ப உறவுகளில் குறிப்பாக திருமண உறவுகளில் அதிகம் விவாதிக்கப்பட்ட ஒரு உறவு என்றால் அது மாமியார் மருமகள் உறவுதான். இந்த நிலையில் மாமியார் பிரச்சனையை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலம் மருமகள்கள் சமாளிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பாரபட்சம் காட்டுவதாகவும் நாயுடுவுக்கு மட்டும் 20 நிமிடமா என்று மம்தா பானர்ஜி பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூரில் ஆட்டிறைச்சிக்கு பதிலாக நாய் இறைச்சி விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. TNPL-இல் திருச்சியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு திருப்பூர் தமிழன்ஸ் முன்னேறியுள்ளது. முதல் T20 போட்டியில் ரியான் பராக் அசத்தல் பந்து வீச்சு இலங்கையை இந்தியா வீழ்த்தியது. இலங்கை அணிக்கு 214 ரன்கள் இலக்கு. அபாரமாக விளையாடிய சூரியகுமார் யாதவ். 4 நாட்கள் வீழ்ச்சிக்கு பின் தங்கம் விலை சற்றே உயர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.